ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ எப்படி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னா FlexJobs.com. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், FlexJobs.com. ஸோ டேட்டா என்ட்ரிக்கு எனக்கு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் டேட்டா என்ட்ரி பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு லெஜிட் தான். 2007 இப்போ வரையும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த சைட் என்ட்ரானிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட எம்ப்ளாயர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. டெல், ஆப்பிள்லாம் இருக்குது. ஸோ ஆப்பிள்லையும் இருக்காங்க, டெல்லையும் இருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட் வந்து எவ்வளோ லெஜிட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபைன் ப்ரொஃபஷனல் ஃப்ளெக்சிபிள் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே ஜாப் கேட்டகரி ஃபார் ரிமோட், பார்ட் டைம், ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் டைமும் வேலை இருக்குது, ஃபுல் டைமும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் 50+ கரியர் ஃபீல்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இங்கே ஃபுல் டைமும் ஜாப் இருக்குது, பார்ட் டைமும் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்சைட் ஜாப். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஷெடியூல்ஸ், நீங்கள் எப்போ வேணால் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபீல்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா ஃபீல்டுமே இருக்குது. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல், அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபீல்டுமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு 2 பார்ட்டை மட்டும் கவர் பண்ணுறேன். ஒன்று வந்து கிராஃபிக் டிசைன், இன்னொன்று வந்து டேட்டா என்ட்ரி. ஸோ நிறைய ஃபீல்டு இருக்குது, நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃபீல்டையும் கவர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படின்றது அதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து எல்லா ஜாப்புமே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல் டைம் ஜாபும் இருக்கும், பார்ட் டைம் ஜாபும் இருக்கும், ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறது அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட ஜாப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல் ஜாப் அப்படின்ற ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஃபுல் டைம் ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ பார்ட் டைம் ஜாப் வேணும்னா அதை மட்டும் கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் ஜாப் வேணும்னா நீங்கள் அதை மட்டும் கொடுத்து ஃபில்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு இப்போ பார்ட் டைம் வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ரீலோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாபை லிஸ்ட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து என்ன முக்கியமானது அப்படின்னா ஸோ அந்த ஒர்க்குக்கான டேட் பாருங்கள். ஸோ அது வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ஏப்ரல் 20 தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு 10 days லேட்டராக இருக்க போஸ்ட் எதுவுமே வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏர்லியர் 10 days வந்து நீங்கள் இருக்கிற ஜாப் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்கும். ஸோ உடனே வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, நீங்களும் அதை எடுத்து பண்ணலாம். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து பே பண்ணுறோம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசைனர் UI UX அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஹவர்லி $40 to $49 வந்து பே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹவருக்கே நீங்கள் $40 to $49 அரௌண்ட் $50 வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இதில். ஸோ உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் எது வேணால் எடுத்து பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்லாம் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 10 days லேட்டராக இருக்க போஸ்ட் எதுவுமே எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது என்னை பொறுத்தளவு வேஸ்ட்டு தான். ஸோ ஏன்னா அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி ஜாப் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அதில் வேலை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஆகலாம் அவங்க ரீப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ உடனே வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணி நான் ஒர்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஸோ பிஃபோர் 10 days உள்ள போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம், எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராஃபிக் டிசைன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி பார்ப்போம். ஸோ எல்லாருமே கேட்குறது தான், டேட்டா என்ட்ரிக்கு வீடியோ பண்ணுங்கள், டைப்பிங் ஜாப் இருந்தால் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நான் முடிஞ்சளவு வந்து உங்களுக்காக சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டடான சைட்டை வந்து நான் காமிக்கிறதுக்காக தான் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா என்ட்ரியில் என்ன மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கான எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் ஃபில்டர் பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் தான் இது. ஃபில்டர் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்கிரைபுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். நான் ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், ஒரு ஆடியோவை கண்டென்ட்டாக ஈஸியாக மாற்றலாம். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், கேப்ஷன் அந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ட்ரான்ஸ்லேஷன் வெப்சைட் இருக்குது, ஸோ நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட் இருக்குது, கேப்ஷன் வெப்சைட் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் வீடியோ பண்ணுறேன். முடிஞ்ச அளவு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து மேலே டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு என்ன நீட்ஸ் தேவை, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்ன தேவை, ஸோ ரீடிங் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்குற ஆடியோவை நீங்கள் எரர் இல்லாமல் டிரான்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் ஃப்ரம் எனிவேர். ஸோ அதுக்கப்புறம் யுவர் ஓன் ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஓன் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில்
நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஓன் ஷெடியூல். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் நெசசரி அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நாங்கள் கேட்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஹவர்லி வந்து உங்களுக்கு $10 பே பண்ணுறாங்க. ஸோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா April 19 தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம், குயிக்காக உங்களுக்கு ரீப்ளே இருக்கும். ஸோ உடனே நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா கண்ட்ரோல் கொடுத்து அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே ஜாப் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வீடியோவில் முடிஞ்சாலும் உங்களுக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃபீல்டு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கான டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஜாபை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஜாபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, இதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ், எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ பார்ட் டைம் ஷெடியூல். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் டைப் வந்து எம்ப்ளாயி பார்ட் டைம். ஸோ பார்ட் டைமாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஜாப் ஷெடியூலும் அதுதான் பார்ட் டைம். ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணுற ஹை ஸ்கூல் டிகிரி அப்படின்னா உங்களோட 10th and 12th சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த குவாலிஃபைட் இருக்காங்க அப்படின்றதுக்காக எஜுகேஷன் லெவலில் வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்க இதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ பர் வீக்குக்கு 10 to 20 hours தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு வாரத்துக்கே நம்ம 10லேருந்து 20 மணி நேரம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல, மென்ஷன் பண்ணல. பர் வீக்குக்கு உங்களுக்கு 10 to 20 hours தான் ஒர்க்கே இருக்கும், நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு டேட்டா என்ட்ரியில் இந்த ஒர்க்கு தெரியும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சைன் அப் பண்ணணும். ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ ஜாயின் FlexJobs, அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பிகம் எ FlexJobs மெம்பர் டுடேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸோ உங்கள் மெயில் ஐடி, அதே மெயில் ஐடி அகைன் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு கொஷின் மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து எங்களோட வெப்சைட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மேபி யூடியூப்னு கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்னு போட்டுக்கலாம், கூகுள்னு போட்டுக்கலாம், இல்லை பிளாக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஃபேஸ்புக்னு போட்டுக்கலாம். ஸோ அந்தமாதிரி உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ இங்கே வந்து யூடியூப் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே கெட் ஸ்டார்டட் நவ் அப்படின்றதும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி போயிட்டு இவங்களோட கன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் சைன் அப் பண்ணாலும் அந்த வெப்சைட்டோட மெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி வெரிஃபை பண்ணால் தான் உங்களோட இஷ்யூ என்ன அப்படின்றத அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரோபோட்டிக் மெயில் அப்படின்னு அவங்களோட சிஸ்டமில் உள்ள அல்கரிதம் சொல்லிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளைன்னு இருக்கும், அப்ளை கொடுத்து அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இருக்க எல்லா ஜாபுமே வந்து ஜென்யூனான ஜாப் தான், நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி UK, US அந்த மாதிரி இல்லை டாப் ஃபஸ்ட்டு கம்பெனிலாம் டேட்டா என்ட்ரிக்கு இதில் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ இதை எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் 50+ வந்து ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நேம் கொடுத்துருக்கேன், அந்த நேம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீல்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஜாப் இதில் ஃபைண்ட் பண்ணுங்கள், நீங்களும் இதில் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ எல்லாத்தையுமே உங்கள் மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் எதில் வேணால் பார்த்து இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தடை கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.